இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மெர்சிடிஸ் பென்ஸ் E220D காருக்கு பண்ண வேலையை பற்றி தான். இந்த காரில் ஸ்டேரிங் வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் இருந்ததால் ஃபர்ஸ்ட் வீல் பேலன்சிங் பண்ணுறதுக்காக வீலை கலட்டி பேலன்சிங் பண்ணி முடிச்சுட்டு வீலை லெஃப்ட் ரைட் மாற்றி போட்டு வேலையை முடிச்சதும் முக்காடு போட்டு வச்சிருந்த மிஷினை சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று பெஞ்ச மழையால் மிஷினில் தண்ணி பட்டுறக்கூடாதுன்னு கவர் பண்ணியிருந்தோம். அதை தான் இப்போ கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காரை உள்ளே கொண்டு வந்ததும் சென்சார் டார்கெட்டை வீலுக்கு மாட்டி முடிச்சுட்டு ரன் அவுட் ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்ததாக கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக சென்டர் பண்ணேன். ரீடிங்கை பார்க்குறப்ப 4 வீலும் 4 திசையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரியர்ல மட்டும் லெஃப்ட்ல டோ ரீடிங் மாறல. அதோட ரியர்ல கேமரா ரீடிங் அட்ஜஸ்ட் கிடையாது. ஃப்ரண்ட்லையும் டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் எப்பவும் போல ரியர்ல இருந்து டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஸ்டேரிங்கை நல்லா ஷேக் பண்ணி செடியா வச்சு லாக் பண்ணிட்டேன். இதுதான் ரியர்ல டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ராம். இந்த போல்ட் நட்டை ரிங் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணிட்டு லாக் பிளேயர் மூலமா போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்து டைட் வச்சேன். இப்போ ரியர்ல ரீடிங் சரியாயிடுச்சு. அடுத்ததா ஃப்ரண்ட்ல மாதிரி இந்த டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக என்ட்ராய்டு நட்டை அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி டைராய்டு எண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன். பிறகு ரீடிங் சரியா வந்ததும் டைட் வச்சு வேலையை முடிச்சேன். இப்போ ஃப்ரண்ட்லையும் டோ ரீடிங் ஓகே ஆயிடுச்சு. அடுத்ததா வெரிஃபை கேசர் பண்ணி முடிச்சு ஓவராலா எல்லா ரீடிங்கையும் சரி பார்த்துட்டு பிரிண்ட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டேரிங்லையும் வைப்ரேஷன் இல்லை, ஸ்டேரிங் அக்யூரேட்டா ஸ்டெடியாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வேலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க.